ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு முருகனின் வழிபாட்டிற்கு உகந்த வேல் விளக்குகள் மற்றும் வேல் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒன்னொன்னா பார்க்கலாங்க. ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா 6 முக விளக்கு, அதாவது 6 விளக்குகள் இருக்கக்கூடிய ஒரு வேல் இருக்கக்கூடிய ஒரு செட். இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு டிசைன்ல பண்ணியிருக்காங்க. நீங்க தனித்தனியா 6 விளக்கு ஏற்றுவதற்கு பதிலாக இங்கே உங்களுக்கு 6 விளக்கு கொடுத்துட்டாங்க. இங்க அழகா முருகனின் வேல் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பக்கமும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஓம் இருக்கும், இன்னொரு பக்கம் முருகனின் அந்த பட்டை இருக்கும். ஸோ இது 2 சைசஸ்ல நம்ம கிட்ட இருக்கு. சிறியதும் இருக்கு, பெரியதும் இருக்குங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இது ஷட்கோண விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஷட்கோண சின்னம் அதுதான் ஷட்கோண விளக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கு தான். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா முருகன் உருவப்படம் இருக்கக்கூடிய ஒரு காயின் விளக்கு. ஸோ அதற்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வேல்கள் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிறியது தான், ஒரு 3 இன்ச்சஸ்ல இருக்கக்கூடியது. இது 6 இன்ச்சஸ்ல இருக்கக்கூடியது. அதுலேயுமே சில பேர் இன்னும் சின்னது கேட்பீங்க, அதாவது கார் டேஷ்போர்ட்ல வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம கிட்ட 2 சைசஸ்ல இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓம் இருக்கக்கூடிய வேல் வகைகள் இதுவுமே நம்ம கிட்ட இருக்குங்க. இதுல தமிழ் எழுத்தான ஓம் பிரணவ மந்திரம் சொல்லுவாங்க. ஸோ அதோட வேல் இணைந்தபடி இருக்கக்கூடிய ஒரு சிலை வடிவமும் நம்ம கிட்ட இருக்கு. பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாயும் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாளுங்க. அன்றைக்கு நம்ம முருகனை நினைத்து மனதார வேண்டி அவருக்கு விளக்கு போடும்போது நமக்கு தடைப்பட்ட காரியங்கள் எதுவா இருந்தாலும் முருகன் நடத்தி கொடுப்பார் அப்படின்றது மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. நிறைய பேருக்கு அதனால நன்மைகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சஷ்டி விரதம் அல்லது நீங்க ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில அவருக்கு விளக்கேற்றும் பொழுதோ, பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில அவருக்கு ஒரு விளக்கேற்றும் போதோ அவ்வளவு சிறப்பான நல்ல பயன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த வேலை நம்ம அன்றாட முருக பேர் சொல்லி நம்ம அர்ச்சிக்கும் போது நம்மளுடைய சகல விதமான ஊழ்வினைகளும், அதாவது நம்மளோட பேட் கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே தகர்த்தெறிந்து பழகும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு இது. யாருக்கெல்லாம் இந்த வேல் வழிபாடுகளை நீங்க தேடிட்டு இருக்கீங்களோ மறக்காம நம்மளோட புலனத்திற்கு வந்துருங்க. அல்லது இது எல்லாமே நம்மளோட ஆன்லைன் ஷாப்ல நம்ம லிஸ்டிங் பண்ணிருக்கோம், அதுலயுமே நீங்க நேரடியா வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.